இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு வந்து அவரால் அரசியலேருந்து விலக முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் காலை பின் வைக்க முடியாது, முன்னால் தான் போய்கிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு ஃபைட் இட் அவுட் ஆர் ஃபினிஷ் இட் ஆஃப். செய் அல்லது செத்து மடி தான் இனிமேல். புலி வேலை பிடிச்சது. அதனால தான் அரசியலுக்கு போவாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, கேட்கல. குறைந்தபட்ச புரிதல் கூட அரசியலை பற்றியோ சமூகத்தை பற்றின புரிதல் அவருக்கு இல்லை. முழுக்க முழுக்க தனி மனித ஆளுமையில் நடந்த விவகாரம் இது. இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒரு வார காலம் எங்கள் கட்சி கூடி அரை கம்பத்தில் பறக்கும்னு சொல்லணும்ல. இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டம், சினிமா நடிகர் ரசிகர் கூட்டம். அதிகபட்ச அவருடைய அரசியல் அறிவு என்பது டைலாக் பேசுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாரு அவன் கட்டுக்கதை அழகிறான், எவிடன்ஸே இல்லை அவனுக்கு. பிளேடு போட்டான்றான், கத்தியால கிழிச்சான்றான், ஸ்ப்ரே அடிச்சான்லாம் கதை அழகிறான்ல, எந்த எவிடன்ஸும் கிடையாது. விஆர்எஸ் இங்கே எவிடன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் அடிச்சு வச்சிருக்காயா, அந்த விஷுவல்ஸை பாருங்கயா, சிசிடிவி ஃபுட்டேஜை காமி. கவுண்டர் அட்டாக் பண்ணும் இல்லைங்க. அப்போ இது கோட்டை விட்டு நிற்கிறது யார்? போலீஸு நிற்குது, திமுக எதுக்கு இருக்கான்? ஸ்டாலின் அரசு விஜய் விவகாரத்தில் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு, சட்டத்தின் மாட்சிமையை நிலைநாட்டுவதற்கு தவறிவிட்டது. உயிர் போது, பொருள் இழப்பு, அரசுக்கான நஷ்டம். இதுக்கு பிறகும் ஒரு கூட்டம் அவரை ஆதரித்து பேசுது, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னா உருப்பிடுமா இந்த ஸ்டேட்? அதாவது வந்து இட் வில் பி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. என்கிட்ட இதை ஒரு ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரி தான் சொன்னார். கவர்மெண்ட் மாறி பிஜேபி வந்ததுன்னா இட் வில் பி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க, நான் பல தடவை சொன்னதான் சொல்கிறேன். 1000 விமர்சனம் திமுக மேலே இருந்தாலும் ஐ டூ ஹோப் திஸ் த லாஸ்ட் வால். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் சம்பவம், கரூரில் தாவேகா கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசல், 41 உயிர்கள் மரணம், ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து பல்வேறு விதமான பார்வைகள் வைக்கப்படுகிறது. தாவேகா கட்சி குறித்தும் விஜய் அவர்களிடம் தலைமை பண்பு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எஸ்ஐடியையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லீகல் அறையினால தாவேகாக்கு அடுத்தடுத்து பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கும்போதே பொலிட்டிக்கல் அறையினால் இது வேறு ஒரு டைமென்ஷனை எடுக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. சில மணி நேரங்களுக்கு முன்பாக, 1 ஹவருக்கு முன்னாடி பாஜக தரப்பிலிருந்து விஜயிடம் பேசுகிறார்கள், கூட்டணியை நோக்கி அது நகருது, இந்த நேரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம், பின்னாடி கூட்டணின்னு பேச்சுவார்த்தைன்னு செய்திகள் வர தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அங்கே தான் போய் முடியும். ஏன்னா இப்போ அவர் வந்து சக்கர வியூகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கார். திமுக வந்து வில் ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அவர் சுதாரிச்சுக்கல அல்லது வந்து பிஜேபி இப்போ நோக்கி நகரலைன்னா டிஎம்கே வில் ஃபினிஷ் ஹிம் ஆஃப். ஏன்னா வந்து அவர் தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டார். டிஎம்கே ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் பவர்ன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு டெட்லி காம்பினேஷன்றது அவருக்கு தெரியல. அவருக்கு அடிப்படை அரசியல் புரிதலோ அறிவோ எதுவுமே கிடையாது. தன்னுடைய வலிமை, எதிராளியோட வலிமை, இதெல்லாம் பகுத்தாய்ந்து பார்த்து தான் நம்ம போருக்கு போகணும். அரசியல்ன்றது ஒரு போர், அரசியலுக்கு போகணும். அது தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டார். ஒரே நேரத்தில் திமுகவையும் பிஜேபியும் எதிர்கொள்வது என்பது இனிமேல் அறவே இயலாத காரியம், 100% இயலாத காரியம். நீங்கள் 2 பேரையும் எதிர்க்கலாம் முடியாது, 2 பேரும் அதிகாரத்தில் இருக்கும்போது. இனிமேல் அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இந்த கதையெல்லாம் கிடையாது. உனக்கு ஒரு எதிரி தான் இனிமேல், திமுக மட்டும்தான். அதை சமாளிக்கணும்னா, அரசியலில் இருக்கணும்னா பிஜேபியோட சேர்ந்தால் தான் அவரால் தான் ஸ்கின்னை காப்பாற்றிக்க முடியும். இல்லை அரசியல் விட்டு ஒதுங்கிடணும். அரசியல் விட்டு ஒதுங்கினா கூட இனிமேல் தப்ப முடியுமான்னு நமக்கு தெரியல. ஒரு வாய்ப்பு, ஒரு சின்ன விண்டோ, அரசியல் விட்டே நான் போகிறேன்னா வேணால் திமுக அவரை வந்து தொடாமல் விடலாம் அல்லது இதை நிறுத்து போக செய்யலாம் வழக்குகளை. ஆனால் அப்போ கூட வந்து பிஜேபி அவரை விடுமான்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சிவியரான ஒரு டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு வந்து அவரால் அரசியலேருந்து விலக முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் காலை பின் வைக்க முடியாது, முன்னால் தான் போய்கிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு ஃபைட் இட் அவுட் ஆர் ஃபினிஷ் இட் ஆஃப். ஒன்று சண்டை போடணும், இல்லை அதில் சண்டையில் செய் அல்லது செத்து மடி தான் இனிமேல். புலி வேலை பிடிச்ச கதை. புலி உயிரோடு இருக்க வரைக்கும் இது மேலே ஓடி ஆகணும். அதனால தான் அரசியலுக்கு போவாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, கேட்கல. அவர் கூட ஒரு அரசியல்வாதியோ, ஒரு 2 அரசியல்வாதியோ, குறைஞ்சது ஒரு அரசியல்வாதியோ, விஜயகாந்துக்கு பண்டுட்டு ராமச்சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் கூட புத்தி வந்திருக்கும். ஒரு கிரவுண்டட் பாலிட்டிஷியன் இல்லை. இது ஒரு விஷச்சூழல், அடிப்படையில் இது ஒரு விஷச்சூழல் அப்படின்ற புரிதல் அவருக்கு இல்லை. குறைந்தபட்ச புரிதல் கூட அரசியலை பற்றியோ சமூகத்தை பற்றின புரிதல் அவருக்கு இல்லை. முழுக்க முழுக்க தனி மனித ஆளுமையில் நடந்த விவகாரம் இது. 2 வாரம் சண்டை, 2 வாரத்தில் அசம்பாவிதம். ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா 2 வாரத்தில் எத்தகைய ஸ்டாம்பீடும், கலாமிட்டியும், கட்டாஸ்ட்ரஃபியும் நடக்காமல் இருந்ததும் ஆச்சரியம். 3ஆவது வாரம் நடந்ததில் ஆச்சரியம் இல்லை, வருத்தம் வேணால் இருக்கலாம். 6வது ஊரில் இந்த சண்டை நடக்குது. 5 ஊரில் தப்பிச்சிட்டேன், 6வது ஊரில் மாட்டிக்கிட்டேன். 5 ஊரில் தப்புனதான் ஆச்சரியமே ஒழிய 6வது ஊரில் மாட்டினதில் ஆச்சரியம் இல்லை. பிகாஸ் லக் நெவர் ஃபேவர்ஸ் எனி ஒன் பர்மனெண்ட்லி. அதிர்ஷ்டம் ஒருவருக்கும் நிரந்தரமாக அனுகூலம் செய்யாது. நீ ஓகியமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லை. அந்த ஸ்டாம்பீட்ஸை பார்க்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியுது. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன், அது இட்ஸ் அ டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன்.
அப்போ இது நடந்த பிறகு ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் அதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணும். எதுக்கு ஓடி ஒளிகிறாங்க தலைவர்கள்? கட்சி பொதுச் செயலாளரே ஓடி ஒளிகிறாருன்னா கட்சியாங்க இது? கட்சி ஆல்ரெடி ஃபினிஷ்டு, ஆல்ரெடி வேனிஷ்டு. இந்த நிமிடம் வரைக்கும் ஆஸ் அ பார்ட்டியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கவே இல்லை. மினிமல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து கவர்மெண்ட் மேலே வைக்கிறது அது ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சு உங்களால் நீங்கள் அதை பாலிடிக்ஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். எங்கள் தரப்பில் நாங்கள் தவற விட்ட இடங்களை பார்க்குறோம், இல்லை மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோங்கிறத இப்போ வரைக்கும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2-3 நிகழ்வுகளை சொல்லலாம். கொள்கை தலைவர்னு அவர் சொல்கிற 5 பேரில் ஒருத்தர் காமராஜோட நினைவு நாள் அக்டோபர் 2 நேற்றைக்கு முன்தினம். குறைஞ்சபட்சம் காமராஜ் படத்துக்கு நீ வெளியில் வர முடியல உங்களால், காமராஜ் நினைவிடத்துக்கோ கிண்டியில் அல்லது சிலை ஊர் பூரா இருக்குது, ஏதாவது ஒரு சிலைக்கோ போய் மாலை போட்டிருக்கணும், மலரஞ்சலி செலுத்திருக்கணும். பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு சிலை இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு சிலை இருக்குது, ஒரு மார்பளவு சிலை பஸ்ட் இருக்குது, அதுக்கு மாலை போட்டு அந்த ஃபோட்டோ வெளியில் ஒன்றும் இல்லை. அந்த புரியும் அந்த அறிவு கூட இல்லைல்ல. உங்கள் கொள்கை தலைவர்களோட நினைவேந்தல உங்கள் தலைவர் வந்து அதுக்கு அஞ்சலி செலுத்தாருன்ற ஃபோட்டோ கூட எதுலேயும் வரல. ப்ரெஸ்லீஸ் அவர் அஞ்சலி செலுத்தினான்ற தகவல் எங்கேயும் குறைஞ்சது ஒரு அறிக்கை அல்லது ஒரு ஃபோட்டோ ஏதாவது போடுவாங்க. ஆனால் அன்றைக்கு ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. கேரவேனுக்கு வந்து நீ வந்து ஃபோட்டோ பிடிச்சி போடுற. அப்போ இவர் இல்லை, வார்த்தைகள் தேவையில்லை. நம்ம விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, குறைஞ்சபட்சம் 1 வார காலம் எங்கள் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கும்னு சொல்லணும்ல. இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டம், சினிமா நடிகர் ரசிகர் கூட்டம். விஜயே அடிப்படையில் ஒரு நடிகர். அதிகபட்ச அவருடைய அரசியல் அறிவு என்பது டைலாக் பேசுகிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு. ஊர் பூரா வந்து உங்களை தேடி பார்த்தாங்க. இதை போன சனிக்கிழமை, அதுக்கு முந்தின சனிக்கிழமைலாம் எல்லா டிவியும் உங்களை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தது. பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை பார்த்து, வெள்ளமென திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்து ரசிச்சிங்க. வேனுக்குள்ளே, காருக்குள்ளே, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணும்போது மக்கள் குதூகலிக்கிறதையும் ஆஃப் பண்ணும்போது அமைதியாகிறதையும் பார்த்து உங்களுடைய துன்பியல் சம்பவங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய, பிற துன்பத்தை கண்டு ரசிக்கக்கூடிய அந்த மனம் வந்து அதை பார்த்து குதூகலித்தது. தன்னைத்தானே ரசித்து கொள்ளக்கூடிய சுயமோகியாக இருக்கக்கூடிய ஒருவரை நவீன உளவியல் நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கொண்டவர் என்று சொல்லுகிறது. நீங்கள் அந்த நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கொண்டவராகத்தான் இருக்கிறீர்கள். இன்றைக்கி சம்பவம் நடந்த பிறகும் நீங்கள் வந்து வெளியிட்ட அந்த 4.5 நிமிட வீடியோலையும் உங்களுக்கிடம் 1% கூட வந்து வருத்தமோ கழிவிறக்கமோ கருணையோ எம்பத்தி எதுவுமே இல்லை. முதலமைச்சரை சுண்டி போட்டு சவாலை கூப்பிட்றீங்க. முடிஞ்சால் என்னை பழி வாங்க பாருன்னு எதிர் சவால் விடுறீங்க. எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் உங்ககிட்ட இல்லை. நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் தார்மீக முறையில் என்ற வார்த்தை மினிமம் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. செத்துப்போன 42 உயிர்களோட ஆன்மா சாந்தி அடைய அந்த குடும்பங்களும் சமூகமும் எதிர்பார்ப்பது. ஒரு வார்த்தை கூட வரல. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அரசாங்கன்றீங்க. உண்மை வெளியில் வரும்னு கதை இழக்கிறீங்க. அப்போ இத்தகையதொரு குற்ற உணர்ச்சி கிஞ்சித்தும் கடுகளவும் எள்முனையளவும் இல்லாத ஒரு நபர் அரசியல் கட்சி தலைவராக வலம் வருவாரேயானால் அவரால் இந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்கு என்பது நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தீங்காகத்தான் இருக்கும். விஜய் மிகவும் ஆபத்தானவர், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆஸ் அ பாலிட்டிஷியன் விஜய் மிக மிக ஆபத்தானவர். இந்த துன்பங்களுக்கு பிறகு, இந்த மனித பேரழிவுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் என்பவை நம்மை அதிர்ச்சியில் உறைய வைக்கின்றன. இந்த துன்பங்களுக்கு பிறகு, இந்த பேரழிவுக்கு பிறகு, இந்த மனித பேரழிவுக்கு பிறகு, ஹியூமன் மேடு டிசாஸ்டருக்கு பிறகு விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்மை மிகுந்த அதிர்ச்சியில் ஆட்படுத்துகின்றன. நான் நிலை குலைந்து போகிறேன். இப்படியெல்லாம் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா என்று என்னால் நம்ப முடியவில்லை. நாளைக்கு இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு சர்வாதிகாரம் தலைவெறுத்தாடும். இவர்கள் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சராசரி மனித இதயம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுயமோகிகளாக இருக்கிறார்கள். எல்லாரும் சுயமோகி தான் ஒரு அளவு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அளவுக்கு நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆனால் இது எல்லை கடந்து வரம்பு கடந்து வெள்ளமென ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தகையவர்கள் சினிமா துறையிலேயே இருப்பது சினிமாவுக்கு நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. ஆனால் சமூகத்துக்கு அதால் பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் இவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் ஆனால் சமூகத்துக்கு மிகப்பெரிய தீங்கை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்பதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை.
இப்போ இத்தனை ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ண பிறகு இதற்கு அடுத்து சட்ட ரீதியாக மேல்முறையீட்டுக்கு போவாங்களே, ஏன்னா உச்சநீதிமன்றம் போகிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருக்குமா? உங்களுக்கு பப்ளிக் ஹியூமன் லைஃப் மேலேயும் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிக்குமான டிஸ்ரிகார்டு இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்சர்ஸை பாஸ் பண்ணுறாங்க. ஒரு தலைவர் எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டு அவங்க வீழ்ந்துகிட்டு இருக்கும்போது விட்டுட்டு ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் காலகாலத்துக்கும் இப்போ அவங்க அமைதியாக விட்டுட்டாங்கன்னா இது பதிவாக நின்றுடும்ல, அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ அவங்க இமேஜ் திரும்ப ரீபில்டு பண்ணுறதை நோக்கிய வேலைகளை தொடங்குவார்களா சார் இதுக்கப்புறம் லீகலாக? சார் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. இமேஜ் பில்டுன்றது சினிமாக்காரனுக்கு சார். அரசியல் கட்சி தலைவர் வந்து தன்னுடைய அரசியலை நீ எப்படி அவர் மேலே எடுத்து செல்ல போகிறார் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அது நியாயமான கேள்வி. பார்த்தீங்களா, உங்கள் வாயிலேருந்து கூட வந்து அவர் தன்னுடைய அரசியலை மேலே எப்படி எடுத்துகிட்டு போவார்னு வரல. உங்கள் அறியாமலே உங்கள் வாயிலேருந்து என்ன வருது, இமேஜ் எப்படி பில்டு பண்ணுவார்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னா அவர் சினிமா நடிகராகத்தான் இருக்கிறார், இன்னமும் ஒரு அரசியல்வாதியாக முகிழ்க்கவில்லை என்பதைத்தான் உங்கள் மனம் நம்புகிறது. உங்கள் உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடுச்சு. நீங்கள் சொல்லுவது 100% சரி. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. என்னுடைய கருத்தும் அதுதான். அதாவது அவர் ஒரு அரசியல்வாதியாக இன்னமும் பரிணமிக்கவில்லை. அதனால தான் உங்கள் வாயிலேருந்து அவர் தன்னுடைய இமேஜ் எப்படி ரீபில்டு பண்ணுவார்னுங்க. இமேஜ் ரீபில்டு யார் பண்ணுவான்னா சினிமாக்காரன் தான் பண்ணுவான். அரசியல்வாதி தன்னுடைய அரசியலை தான் ரீபில்டு பண்ணுவான். இமேஜ் அதில் தானாக முகிழ்த்து வரும். எல்லாமே தலைகீழாக இருக்குல்ல. அரசியலே இல்லாத ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்து தனக்கு இருக்கக்கூடிய அபரிதமான தனி மனித கவர்ச்சியால், ஹீரோ வர்ஷிப்பால் நடுத்தருவுக்கு வருவாருன்னா அந்த சமூகம் புத்திகட்ட சமூகமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே என்னெல்லாம் அலங்கோலம் நடக்குமோ அது இன்றைக்கி நடந்திருக்குது. இது சமூகத்தின் தோல்வி. நான் மறுபடியும் சொல்வேன், விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். விஜயை விட ஆபத்தானவர்கள் விஜயை ஆராதிக்கக்கூடிய அந்த கூட்டம். அவங்கள தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். அரசு டீல் பண்ணணும், போலீஸ் டீல் பண்ணணும், சமூகம் டீல் பண்ணணும், மீடியா டீல் பண்ணணும், சிவில் சமூகம் அவங்கள டீல் பண்ணியே தீரணும். விஜயை விட ஆபத்தானவர்கள் விஜய் ஆராதிக்கக்கூடிய அந்த கூட்டம். அவர் என்ன செஞ்சு கீழ்ச்சாருன்னு 8 மணி நேரம் போய் பார்க்கறதுக்கு நீ ரோட்டில் நிற்கிற. எந்த போலீஸாலையும் இந்த கலவரத்தை, இந்த துயரத்தை தடுக்க முடியாது. நீங்கள் கூடுனீங்கன்னா, புத்தி கட்டு கூட்டமாக இருந்து கூடுனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். போலீஸை, கவர்மெண்ட்டை, ஸ்டாலினை, டிஜிபியை, ஏன் அந்த எஸ்பியை கூட குறை சொல்லாதீங்க. ஒரு லாபமும் ஒரு டேஷ் அளவு கூட லாபம் கிடையாது. என்னங்க இது? அந்த விஷுவல்ஸை பாருங்கள். இட்ஸ் அ ட்ராஜடி, டெரிபிள் ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். நடக்காதது தான் ஆச்சரியம். 2 வாரம், 3வது வாரம் நடந்ததில் ஆச்சரியம் இல்லை. 2 வாரத்தில் 4 ஊர்லேயும், 3வது வாரத்தில் 5வது ஊர்லேயும் நடக்காதது ஆச்சரியம். 6வது ஊரில் நடந்தது ஆச்சரியம் இல்லை, வருத்தம் வேணால் இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு அன்ரூலி மாப் கூட்டம் கூட கூடுங்க, இவ்வளோ அன்ரூலியாக இருக்க மாட்டான். இன்னொருத்தன் வீட்டு கூரையை பிரிச்சுக்கிட்டு கீழே எம்ஜிஆரை பார்க்க வந்தோன்னே, ஜெயலலிதா பார்க்க வந்தோன்னே விழுந்தது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி எம்ஜிஆரை பார்க்க வந்தோன்னே, ஜெயலலிதா பார்க்க வந்தோன்னே விழுந்தது. ஏன் அண்ணாதுரை சாவுக்கு வந்தவங்க கூட ஏறினது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறதும், இன்னொருத்தவங்க வீட்டு கூரையை பொழந்துங்கன்னு பிரிச்சுன்னு உள்ளே குதிக்கிறதும், அந்த வீட்டில் இருக்கவங்க கடப்பாறையெல்லாம் எடுத்து துரத்துறாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை விட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறைய டேமேஜாக இருக்குது சார். ஸ்டாலின் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அரசு தன்னுடைய கடமையை தவறி இருக்கிறது. திருச்சியில் இவர் வந்துட்டு போன உடனே, முதல் வாரம் போன திருச்சி கூட்டத்தில், திருச்சி அரியலூரில் இவர் பேசிட்டு போன உடனே 2 நாளில் வந்து திருச்சியில் அந்த பகுதியில், மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கூட்டாக அங்கே காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் கமிஷனரிடமும் புகார் அளித்திருக்கிறார்கள். மனித சங்கிலி மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியிருக்காங்க சார். அங்கே இருக்கக்கூடிய கடைகள், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், அது எவ்வளோ பெரிய அநியாயங்க. நாமக்கல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் சொன்னீங்க, நாமக்கல் ஹாஸ்பிட்டலில் அடிச்சு நடிச்சு நினச்சி யாருமே பண்ணாத அட்டுவீங்க சார். ஒயின் ஷாப் அடிச்சு உடைப்பான் சார். திமுக ஊர்வலத்தெல்லாம் அந்த காலத்தில், இப்போ கிடையாது அது கூட, அந்த காலத்தில் ஒயின் ஷாப் அடிச்சு உடைப்பான். எதிர்கட்சியாரோ அவங்க உடைப்பான். குவார்டர் வாங்கிட்டு ஆஃப் உடைப்பான். குவார்டர் வாங்கிட்டு ஆஃப் வாங்கிட்டு குவார்டருக்கு தான் துட்டு கொடுப்பான். துட்டு கொடுக்குறான்னு கொடுக்க மாட்டான். சகஜம் அது. ஹாஸ்பிட்டலில் வந்து கொடூரமானவங்க கூட தொட மாட்டான். இவன் ஹாஸ்பிட்டலில் போய் அடிக்கிறான்னா அப்போ அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் கேட்குறேன். இப்போ வெளியில் வருது. இதுவும் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு கோர்ட்டுக்கு வந்த பிறகு வெளியில் வருது. அவன் ஏபி போட்டதால் இது வெளியில் வருது. ஹாஸ்பிட்டல் அடித்து உடைச்சாங்கன்ற நியூஸை ஏன் மீடியாவும் பெருசாக போடலை? விஜய் கூட்டத்தில் கலவரம் நடந்ததா, சதி வேலை நடந்ததா, பிளேடால் கிழிச்சானா, இந்த கதையெல்லாம் அளக்குறீங்களே. இவன் கட்சிக்காரன் போய் அங்கே ஹாஸ்பிட்டல் அடித்து உடச்சிருக்காங்க. அது ஏன் எந்த மீடியாவும் கவர் பண்ணல, எந்த மீடியாவும் எழுதலை. 24 மணி நேரமும் விஜய் கூட்டத்தை பற்றியே நியூஸ் போட்ட மீடியா எதுவுமே ஏன் இதை பற்றி வீடியோ பிடிச்சி போடல? கரூருக்கு கிளம்புவதற்கு முன்பாக நாமக்கல்லையே எக்ஸாஸ்ட் ஆகி 34 பேர் மயங்கி இருந்தாங்கன்னு இருந்தால் அது வேற மாதிரி இங்கே ப்ரிகாஷன்ஸ் எடுக்கவோ மற்றதுக்கோ ரிப்போர்ட் ஆகிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கவர்மெண்ட் வெளியில் வந்து சொன்ன பிறகு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லா ஊர்லேயும் தான் நடந்துச்சுன்னு இப்போ சொன்னதை மீடியாஸ் அன்னைக்கு கிரவுண்டில் இருந்தவங்க ஏங்க இப்போ எல்லா ஊர்லேயும் நடந்ததுன்னு ஒரு லிஸ்ட்டு படிக்கிறாங்க.
இது எப்போ படிக்கிறீங்க நீங்கள்? 3வது வாரம் மிகப்பெரிய துயரம் நடந்த பிறகு, பிரச்சனை பெருசாகி சந்தி சிரித்த பிறகு நீங்கள் இந்த லிஸ்ட்டை படிக்கிறீங்க. அந்த 2 வாரம் என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். அப்போ இங்கேயும் கரூரில் எதுவும் பெருசாக நடக்காமல் போயிருந்ததுன்னா விட்டுருப்பீங்க. இது ஏதோ நடந்து போச்சு, அதனால் பழைய கதையெல்லாம் நோண்டுறீங்க. 250 பேர் மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அறிக்கை சொல்லுது. என்ன பண்ணீங்க 2 வாரம்? கடமை தவறி இருக்கு. ஸ்டாலின் அரசு விஜய் விவகாரத்தில் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு, சட்டத்தின் மாட்சிமையை நிலைநாட்டுவதற்கு தவறிவிட்டது. செங்கோல் வளைந்திருக்கிறது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எதுக்காகன்னு தெரியாது. விஜயை பார்த்து பயமா, அல்லது விஜயை பார்த்து கரிசனமா, அண்டர் ஹேண்ட் டீலிங்கா, திரும்ப சொன்ன மாதிரி, இல்லை விஜயை கை வச்சா ஓட்டு போயிடும்ன்ற பயமா, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் விவகாரத்தில் செங்கோல் வளைந்து விட்டது என்பது தான் உண்மை. ஒரு ஹாஸ்பிட்டல் அடித்து உடைக்கிறான், உன்னால் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல. சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் திருச்சியில் இந்த ஊர்வலத்துக்கு, இந்த ரேலிக்கு பிறகு பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல் கூட்டம் அது. அவங்க போராடுறாங்க, ஒருத்த மேலே ஆக்ஷன் இல்லை. இப்போ இவ்வளவுத்தையும் நடந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் படிச்சுன்னா பிரயோஜனம்? 250 பேர் காயப்பட்டான், 300 பேர் காயப்பட்டான், ஏற்கனவே 50 பேர் எல்லாம் சேர்த்துறான். இப்போ எதுக்கு சார் லிஸ்ட்டு சொல்கிறீங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அடித்து உடச்சா கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டுன்றது மெஷினரி. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அடித்து உடச்சா நஷ்டஈடும் கிடையாது அவனுக்கு. இந்த 5 ஊர்களில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதை தாண்டி கரூரில் இது நடந்த பிறகு அரசு அதிகாரிகள் மொத்த மெஷினரி போயிட்டு வந்தது, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவர் எக்ஸ்பென்ஸ் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்காகன்றான்? யாரோ ஒரு நடிகன் அவன் வந்து தன்னுடைய இதை வந்து அரசியலுக்காக வந்து இவ்வளவும் பண்ணுறாரு. உயிர் போது, பொருள் இழப்பு, அரசுக்கான நஷ்டம். இதுக்கு பிறகும் ஒரு கூட்டம் அவரை ஆதரித்து பேசுது, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னா உருப்பிடுமா இந்த ஸ்டேட்? இரும்புக்காரன் கொண்டு நீங்கள் திருச்சி சம்பவத்துக்கு பிறகு அடக்கியிருக்கணும். யூ ஷுட் ஹவ் கம் டவுன் ஹெவிலி அப்பான் ஹிம். இந்த மாதிரி அரசியல் பண்ணி எல்லாம் பண்ணு. மாநாடு போட்டுக்கோ. விக்கிரவாண்டியில் போட்ட மாதிரி, மதுரையில் போட்ட மாதிரி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா நீ எவ்வளோ வேணால் மாநாடு போடு. ஊருக்கு நடுப்புற வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த அலம்பல், இந்த ஐஷாட்டியெல்லாம், அட்டூழியம், அலங்கோலம்லாம் அனுமதிக்க தகாததுன்னு இந்த அரசு சொல்லியிருக்கணும். அரசு தன் கடமையிலிருந்து தவறி விட்டதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு அரசு கொடுக்குற புள்ளி விவரங்களே சாட்சி. ஒரு ஹாஸ்பிட்டல் அடித்து உடைச்ச நியூஸ் வெளியில் வரல, அரசாங்கம் அதை பேசலை, டிஜிபியோட ஸ்டேட்மெண்ட்லேயோ இந்த அவங்க சொன்ன அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்லேயோ அது வரலை, அமைச்சர்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வரல. முதலமைச்சர் அதை பேசியிருக்கணும். ஒரு மருத்துவமனை அடிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் அதை சொல்லியிருக்கணும். சொல்லலை. 10-12 யூனிட் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருந்த மீடியா சொல்லலை. 12 நீங்கள் 10-12 யூனிட், 30 ரிப்போர்ட்ரு, தனியாக ஒரு பிசிஆர் யூனிட் எல்லாம் போட்டு கவர் பண்ண மீடியா சொல்லலை. அவன் பாதிக்கப்பட்டவன் இல்லை, செஞ்சவன், ஐஷாட்டியம் பண்ணவன், போலீஸ் எங்கே அரெஸ்ட் பண்ண போகுதுன்னு ஏபி கேட்டு வரும்போது விஷயம் வெளில வருது. எஃப்ஐஆர் ஃபைல் ஆனதும் வெளியில் வரல. எதிர்கட்சி மேலே ஃபைல் ஆன அறிவு இருக்கா? இந்த எனக்கு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஆளுங்கட்சிக்கு, திமுகவுக்கும் புத்தி இருக்கான்னு எனக்கு தெரில. இதை எவ்வளோ அழகாக நீ யூஸ் பண்ணியிருக்கணும். உன் கவர்மெண்ட்டில் அவன் ஹாஸ்பிட்டல் அடித்து உடச்சிருக்காயா? மனித மிருகங்கள் அவங்கெல்லாம். உங்கள் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போடுது அவன் மேலே. அந்த நியூஸை மீடியாவில் கிளப்பி விட்டு நாராக கிழிக்கணும் இல்லை அவனை. அவன் இமேஜை டெஸ்ட்ராய் பண்ணோம்ல. மாற அதை விட்டுட்டு ஊருக்கதெல்லாம் பேசின்னு கிடக்குறீங்க. இதுதானே இன்சிடென்ட்ஸ் வைஸ் யூ ஹேவ் டு ஸ்பாட் அவுட். ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக இது சதி வேலைன்னு ஒரு பிரச்சாரம் நடக்குதுல்ல, என்னென்னமோ கதை அழகுறாங்கல்ல. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும்? வெறுமனே அவனை பிடிச்சி உள்ளே போட்டால் பத்தாது. யூடியூப்பில் பேசுகிறவனையும் சோஷியல் மீடியாவில் எழுதுறவனையும் உள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர். மாறா நீ என்ன பண்ணணும்? அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன? இந்த பாரு, அவன் கட்டுக்கதை அழகிறான், எவிடன்ஸே இல்லை அவனுக்கு. பிளேடு போட்டான்றான், கத்தியால் கிழிச்சான்றான், ஸ்ப்ரே அடிச்சான்லாம் கதை அழகிறான்ல, எந்த எவிடன்ஸும் கிடையாது. விஆர்எஸ் இங்கே எவிடன்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடச்சிருக்காயா? அந்த விஷுவல்ஸை பாருங்கயா, சிசிடிவி ஃபுட்டேஜை காமி. கவுண்டர் அட்டாக் பண்ணும் இல்லைங்க. அப்போ இது கோட்டை விட்டு நிற்கிறது யார்? போலீஸு நிற்குது. திமுக எதுக்கு இருக்கான்? சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இருக்கான் இல்லை திமுகவில்? ஏன்னா உங்கள் கையில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு இல்லைடா. நான் கேட்குறேன், இந்த நியூஸை போட்டு கவுண்டர் பண்ணணும்ல. அது இது கூட எப்போ வருது சொன்னாமல் அவன் ஏபி கேட்ட பிறகு வருது. அப்போ கம்ப்ளீட் கோஹரன்ஸ் டிஎம்கேல இல்லை. போலீஸ் எப்படி, அரசு நிர்வாகம் இதை எதிர்கொள்கிறது வேற. டிஎம்கே as a பார்ட்டி கரூர்லேருந்தும் அந்த சுற்று வட்டாரத்துலேருந்து எதிர்கொள்றதுன்றது வேற. ஏங்க ஒரு செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டை விட இவன் ஹாஸ்பிட்டல் அடிச்சு ஓட்சான்ற நியூஸை வந்து உங்கள் ஆளுங்களே எடுத்து போட்டிருந்தாங்கன்னா சோஷியல் மீடியாவில், பப்ளிக் ஒப்பீனியன் உங்களுக்கு ஆதரவாக திரும்ப இல்லை. ஒன்று மறந்துடாதீங்க, இன்ன வரைக்கும் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் திமுகவுக்கு விரும்பின அளவுக்கு, திமுகவுக்கு சாதகமாக வரல. நீங்கள் கவலை கொள்கிற அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக தான் பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது. இதுக்கு யார் காரணம்? இவ்வளோ அட்டூழியம் நடந்த பிறகும் உன் பக்கம் நியாயம் இருந்தும் உனக்கு ஏன் பப்ளிக் ஆதரவு இல்லைன்றதை பற்றி திமுக புத்தி இருந்துன்னா யோசிக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு வச்ச நியூஸை ஃப்ளாஷ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஃப்ளாஷ் பண்ணி அங்கே பாதிக்கப்பட்ட 4 நோயாளிகளை பேட்டி எடுத்து
அதை கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கின்னு டிவியில் உட்காந்துன்னு பேசிக்கின்னு விஜயை வந்து திட்டிக்கின்னு சகட்டு மேனிக்கின்னு அவன் பிஜேபியோட போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், அவன் எக்கடை கட்டி எவனோ போகிறான். இங்கே எவ்வளோ நடந்திருக்குது இல்லை, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விஷயம் இருந்தும் இப்போ நீ இன்சிடென்ட் வைஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த பாருங்க, நாளைக்கு அவன் கூட போகிறான்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் எக்கடை கட்டு போட்டோம். உங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு உடைக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணாத அநியாயங்க. பொலிட்டிக்கல் க்ரௌடு எப்படிங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடைக்கும்? பொலிட்டிக்கல் க்ரௌடு எப்படிங்க இன்னொருத்த விட்டு கூரையை பிச்சுன்னு உள்ளே விழும்? பொலிட்டிக்கல் க்ரௌடு எப்படிங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறும்? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்டர் பண்ணியிருக்கணும்ல. விஷுவல் எதுவும் சோஷியல் மீடியாவில் 10,000 டீம் வச்சுருக்கீங்கல்ல. ஐடி விங்கு, அந்த விங்கு, இந்த விங்கு, ஐபேக்கு, இன்னும் ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு டீம் இருக்குது. திமுக விமர்சகரும் மேலெல்லாம் அறிவாளி அல்சேஷங்களை அவுத்து விட்டு ஏவி விட்டு புறான்றீங்க, கதற விட்றீங்க, கொதறீங்கல்ல. இது உங்களுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்து போட தெரியல உங்களுக்கு. சோஷியல் மீடியா இஸ் நவ் டிவைடட். உங்கள் பக்கம் வந்திருக்க வேண்டிய சோஷியல் மீடியா ஏன் டிவைடடாக இருக்குது? விஜய்க்கு ஏன் வந்து கன்சிடரபிள்ஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது? அதை உடைச்சிருக்க வேண்டியது உங்கள் வேலை தானே. அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன் இல்லை. இதில் வந்து ஸ்டேட்டுக்கு பவர் கையில் இருந்தும் உங்களால் வந்து இதை வந்து இந்த நெரேட்டிவை வந்து விஜய்க்கு எதிராக நீங்கள் திருப்பி இருக்க வேண்டிய அளவுக்கு திருப்ப இல்லை. அதாவது நிற்கிறீங்க. அந்த கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு கேட்ட லெட்டர் எப்படி வெளியில் வந்ததோ அந்த மாதிரி இதையும் நீ அந்த கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு அவன் கொடுத்த லெட்டரை உடனே 5 நிமிஷத்துலேயே அந்த ஏஐ கிட்டேருந்து சூப்பரண்டு எஸ்சி கிட்டேருந்து சன் டிவிக்கு லீக் பண்ணி எல்லா விதமான கலைபரம் பண்ணுங்க, தப்பு இல்லை, கரெக்டு தான் அது. ஏண்டா அதே மாதிரி இதை பண்ணியிருக்கணும் இல்லைடா. அப்போ என்ன கட்சி நடத்துகிறேன்ற நான் என்ன கட்சி நடத்துறீங்க திமுகவில்? மறந்துடாதீங்க, பப்ளிக் ஒப்பீனியன் இன்றைக்கி திமுக கவலைப்பட வேண்டிய அளவுக்கு விஜய்க்கு சாதகமாக இருக்குது. இத்தனைக்கும் சோஷியல் மீடியாவை கையில் வச்சுருக்க திமுக, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற திமுக இந்த விஷயத்தில் பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல தோற்று போய் நிற்குது. அப்போ கூலிக்கு மாரடிக்கிறவன் தான் திமுகவில் இருக்கான், உணர்வு ரீதியாக இருக்கவன் இல்லை. அதான் இதை உணர்த்துது. அவன் டிவி கையில் உணர்வு ரீதியாக இருக்கான். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகாரம் கையில் இருக்குன்றதுனால எல்லாத்தையும் வளைச்சிடலான்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் அதிகாரம் கையில் இருக்கும்பொழுது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக்கள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்கன்றது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா ஒன்றும் கட்சி நடத்தி பிரயோஜனம் கிடையாது. இது 26 வந்து இட்ஸ் அ டஃப் கேம். விஜய் எங்கே போனாலும், விஜய் தனியாக நின்னாலும் அல்லது பிஜேபி அலையன்ஸ் என்டிஏக்குள்ளே போனாலும் 26 திமுக தண்ணி குடிக்கும். 118 மினிமம் நம்பர், மேஜிக் நம்பர், தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. 118 வாங்கி ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்ற லக்ஸுரியை, அந்த சொகுசை ஸ்டாலின் அவர்கள் இழந்து விட்டார். நான் இதை உறுதியாக பதிவு செய்கிறேன். என் மீது கோபப்படுவார்கள். இதுதான் சார் உண்மை. டிஎம்கே தனித்து 118 வாங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற சொகுசு என்று தகர்ந்து விட்டது. கூட்டணியோட வேணால் அவங்க தக்க வச்சுக்கலாம். சிச்சுவேஷன் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ். நான் வரக்கூடிய தகவல்கள் வந்து விஜய் வந்து ஊண்டடு மேனு, அவர் எந்த எல்லைக்கும் போவார். ஒருவேளை அவர் என்டிஏக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டார்னா இட்ஸ் லைக் அ சுனாமி. உங்களுக்கு எதிராக தீர்ப்பு, திமுக எதிராக முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சிச்சுவேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்போ இதை பற்றின எந்த புரிதலுமே இல்லாமல் சும்மா நீங்கள் வந்து டூ மச் ஆஃப் ஆன்டி விஜய் பை டிஎம்கே வில் கோ அகெயின்ஸ்ட் டிஎம்கே. anything against over a period of time, anything too much, overdose. ஏன்னா நீ பவரில் இருக்க, பவரில் இல்லைன்னா வேற. போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டா அது வேற. ஸ்டேட் மிஷினரி கையில் இருக்கு, போலீஸ் ஆக்ஷன் எடுத்தா அது வேற. ப்ரொபகேண்டாவா மூவ் பண்ணுறதுங்கிறது வேற. அது வேற. இதை ஜஸ்டிஃபை பண்ணி, அதாவது போலீஸ் ஆக்ஷனை செய்ய வேண்டிய அளவுக்கான ஆக்ஷனை எடுத்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது அது வேற. ஆக்ஷனே எடுக்காம மிஷினரி கையில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. பர்செப்ஷன் வாரில் திமுக இஸ் லூசிங். அல்லது இப்படி சொல்லலாம், பர்செப்ஷன் வாரில் டிஃபேம் ஆக வேண்டிய அளவுக்கு விஜய் டிஃபேம் ஆகலை. நாளைக்கு மாறலாம். நாளைக்கு விஜய்க்கு எதிராக இந்த பப்ளிக் ஒப்பீனியன் திரும்பலாம். அடுத்த 3 மாதத்தில் நான் மறுக்கல. இன்னைக்கு இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் விஜய். இது ஏன்றதை திமுக சிந்திக்கணும். இத்தனைக்கும் மிஷினரி கையில் இருக்குது. என்டையர் சோஷியல் மீடியாவில் டிஎம்கேக்குன்னு வந்து ஒரு 10,000 பேர் இருப்பான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிட்டத்தட்ட 90% திமுக கண்ட்ரோலில் இருக்குது. அப்படியே நீ திமுக கோட்டை விட்டுட்டு நிற்குதுன்னா ஏன்றதை திமுக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சிச்சுவேஷன் இஸ் டேஞ்சரஸ், சிச்சுவேஷன் இஸ் அலார்மிங். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. விஜய் போய் பிஜேபியால் என்டிஏல சேர்ந்துட்டாருன்னா ஃபினிஷ்ட். டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ஃபினிஷ்ட் இன் 26. மார்க் மை வேர்ட்ஸ்.
என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாட் நெக்ஸ்ட்டு தான் நம்ம இதை பேசணும். 26ல் 118 மேஜிக் நம்பர் வாங்கி ஆட்சியை நான் தக்க வைத்துக் கொள்வேன் என்று முதலமைச்சர் உறுதியாக நம்பினார். ஐ எம் சாரி சார், அந்த சொகுசை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது கீழே. இதை முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு சொன்னார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. சொல்லாவிட்டாலும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கூர்த்த மதி முதலமைச்சருக்கு உண்டு என்று நான் பார்க்கிறேன். மிகுந்த அரசியல் அனுபவம் உள்ளவர். இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல். அவருக்கு நல்லா தெரியும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை அவர் அதை கோட்டை விட்டுட்டார்னா ஐம் சாரி. அதாவது வந்து இட் வில் பி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. என்கிட்ட இதை ஒரு ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரி தான் சொன்னார். கவர்மெண்ட் மாறி பிஜேபி வந்ததுன்னா இட் வில் பி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க, நான் பல தடவை சொன்னதான் சொல்கிறேன். 1000 விமர்சனம் திமுக மேலே இருந்தாலும் ஐ டூ ஹோப் திஸ் த லாஸ்ட் வால். தப்பிக்கிறதுக்கு நாடு முழுவதும் சுழன்று அடித்து கொண்டிருக்கிற பிஜேபியிலேருந்து தப்புவதற்கான கடைசி பெருஞ்சுவர் இது. ஆனால் அந்த பெருஞ்சுவரில் ஓட்டை விழுந்துக்கிட்டு இருக்குன்றதை திமுக நம்பணும், திமுக தலைமை நம்பணும். இல்லைன்னா தமிழ்நாடு வந்து பேரழிவை நோக்கி போகும், எந்த சந்தேகமும் வேணாம். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் விஜய்க்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்திருக்குதுன்னெலாம் நம்ம நினைக்கிறோம். பப்ளிக் ஒப்பீனியன் மாற வேண்டிய அளவுக்கு இதே சம்பவம் வேறு யாருக்கா நடந்ததுன்னா அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும். ஆனால் இன்றைக்கி மாற வேண்டிய அளவுக்கு விஜய்க்கு எதிராக திரும்பாமல் அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது. கான்ஸ்பிரசி தியரிஸை நம்புறவங்க பல பேர் இருக்காங்க. பப்ளிக் பர்செப்ஷனில் திமுக தோத்துக்கிட்டு இருக்குது. வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கட்சி ஏன்றதை அவங்க தான் யோசித்து பார்க்கணும். நம்மளை மாதிரி இருப்பவர்கள் வந்து we are just spectators. நாம் பார்வையாளர்கள், நாம் வழிப்போக்கர்கள், அவ்வளோதான். சொல்கிறத சொல்லிட்டோம், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் போவதும் அவங்க தலையில் எழுதின விதி. இது பொலிட்டிக்கலி லீகலி எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.